ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜூஸை போட்டு குடிக்கிறது ரொம்ப ஹெல்திங்க. ஆனால் என் பையன் மட்டும் கேட்க மாட்டான். டீ தான் வேணும்னு டீயை பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ஓகே, இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, தோல் சீவிட்டு. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகு, அதுக்கப்புறம் சோம்பு, சீரகமும் போடலாம், சோம்பும் போடலாம். நான் சோம்பு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு கழுவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதங்க விடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்ற வேண்டாம், தெளித்து ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதில் சாதம் போட்டு நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டு ஆறின சாதத்தை இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம சாதம் ரெடி. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.